மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா எண்ணி 6 மாதத்தில் ஒரு 3 ஆஃபர் லெட்டரை உங்களால் ஈஸியாக வாங்கிட முடியும். அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன, அதில் உள்ள பெரிய மேத்தமெட்டிக்ஸ் என்ன, அதில் உள்ள சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி. நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து பெரிய இன்ஃபோகிராஃபிக்ஸ்லாம் இருக்காது. வெறும் இந்த போர்டு, பென்னு, மிஞ்சி போனால் ஒரு பென்னு, பேப்பர், இது 2 தான் இருக்கும். இதில் என்னால் எவ்வளோ கிளியராக எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ கிளியராக எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, எனக்கு ஜாபே கிடைக்கல, எனக்கு கைட் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை, எனக்கு யாராச்சும் ரெஃபரன்ஸ் கேட்டால் அவங்க எனக்கு ரெஃபரன்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வெறும் சிம்பிளான ப்ராசஸை 6 மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு 3 ஆஃபர் லெட்டர் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ என்னென்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு வேலை வாங்கணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாப் ரெடி ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாபுக்கான ஸ்கில்லு வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜாப் ரெடி ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாப் ரெடி ஸ்கில்லை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த வேலை பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த வேலையில் உள்ள ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் ஜாப் ரெடி ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கோடிங் இருக்கலாம், இல்லை நான் கோடிங்காக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு C++, பைத்தான், ஜாவா. ஆனால் அந்த ஸ்கில்லை நான் கற்றுக்கிட்டேன்னா கன்ஃபார்மாக எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி பற்றி சொல்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக ஒரு ஸ்கில்லு. ஆனால் அது வந்து இப்போ ஜெம் ஏஐ, அதாவது கூகுளோட ஏஐ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்கிறது ஒரு ஸ்கில்லு. அது மாதிரி எந்த ஸ்கில்லை நான் படித்தேன்னா எனக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அதுதான் வந்து ஜாப் ரெடி ஸ்கில். அந்த ஜாப் ரெடி ஸ்கில்லு உங்களுக்கு என்ன செட் ஆகும், அந்த செட் ஆகிற ஸ்கில்லுக்கு வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அந்த ஸ்கில்லை நான் கற்றுக்கிட்டேன்னா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஜாப் ரெடி ஸ்கில்லை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 20,000 ரூபாய்க்கு ஒரு ஜாப் கன்ஃபார்மாக கிடச்சிருவாங்க. இந்த ஜாப் ரெடி ஸ்கில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாப் ரெடி ஸ்கில்லு எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலலாம் தேவைப்படுது, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்னென்ன இண்டஸ்ட்ரிலாம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள டாப் கம்பெனிஸ் என்ன, டாப் ஒரு 5 கம்பெனிஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா ஜோகோ, பேபால், இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ப்ராடக்ட் கம்பெனி. இந்த ப்ராடக்ட் கம்பெனியில் இந்த ஸ்கில்லு கன்ஃபார்மாக தேவைப்படுது. அப்போ என்னோட இண்டஸ்ட்ரி என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். அது வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் எந்த கம்பெனின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த கம்பெனியில் இருக்கிற வேலை செய்கிறவங்களோட இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்க 1 இயரில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரொஃபைலை போய்ட்டு லிங்க்டின்ல பாருங்கள். அவங்க என்னென்ன சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து பேசிக்கான சர்டிஃபிகேஷன் கூகுளில் நிறைய சர்டிஃபிகேஷன் ஃப்ரீயாக இருக்குது, ஏகப்பட்ட டொமைன்லையும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போய்ட்டு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் 2-3 முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. ஆக மொத்தம் இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் கிளியராக புரிஞ்சாவே உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்குதோ இல்லையோ கன்ஃபார்மாக வெளியே போய்த்தேன்னா ஒரு வேலை 2 வேலையாச்சும் மினிமம் கிடைச்சிடும். ஆனால் இந்த விஷயத்தில் 100க்கு நீங்கள் 200 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கணும். சரியா? இப்போ இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸை எப்படி கிளியர் பண்ணுறது. இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து 199 கம்பெனிக்கு ஒரே இன்டர்வியூ ப்ராசஸ் தான். ஒரு சில கம்பெனி தான் இன்டர்வியூ ப்ராசஸ் முன்ன பின்ன மாறும். மற்ற கம்பெனி எல்லாத்துலேயுமே இன்டர்வியூ ப்ராசஸ் சேமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட இன்டர்வியூ ப்ராசஸில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் வந்து இட் வில் டேக் ஆவரேஜாக ஒரு ரெஸ்யூம் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகி ஒரு ரெக்ரூட்டர்கிட்ட போய் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற சிஸ்டம் பேர் வந்து அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து ஒரு 5 to 7 செகண்ட்ஸில் உங்களோட ரெஸ்யூமை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி ஆவரேஜாக ஒரு ரெக்ரூட்டர் வந்து 10 செகண்ட்ஸ் தான் ஒரு ரெஸ்யூமை பார்ப்பாங்க. அந்த 10 செகண்டில் உங்கள் ரெஸ்யூம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும். நீங்கள் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் அந்த ரெக்ரூட்டருக்கு புரியணும். அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்யூமை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்யூமோட ATS ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அந்த ATS ஸ்கோரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 100க்கு எவ்வளோ % இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண மாதிரி பாருங்கள். 100க்கு
90% ஆச்சும் அந்த ஸ்கோரில் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுற நிறைய பேர் கேட்டிங்கன்னா ஆப்டிடியூடுக்கு வந்து ஒரே ஒரு ஷார்ட்கட்டு தான் இருக்குது. ஈஸியாக கிளியர் பண்ணணும்னா என்ன ஷார்ட்கட்டுன்னு தெரியுமா? ஹார்ட் ஒர்க் மட்டும் தான். வெறும் ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நீங்கள் போட்டால் மட்டும்தான் ஆப்டிடியூடை கிளியரே பண்ண முடியும். ஆப்டிடியூடுக்கு தனியான ஒரு விஷயம் கிடையாது. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த குரூப் டிஸ்கஷனில் கம்யூனிகேஷன் தான் மெயினாக செக் பண்ணுவாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபில்டரிங் ப்ராசஸ். அதாவது எனக்கு மணிகண்டன் ஒருத்தவன் இருக்கான், மணிகண்டனோட தம்பி மணிமாறன் ஒருத்தவன் இருக்கான். இந்த மணிகண்டன் மணிமாறன் 2 பேருமே ஒரே ஸ்கில்லு ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனால் மணிகண்டன் பேசுகிற கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு, மணிமாறனுக்கு ஏதோ தானம் தான் கம்யூனிகேஷன் தெரியுதுன்னா அப்போ வந்து கம்பெனியில் மணிகண்டன் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மணிகண்டனுக்கு வந்து கம்யூனிகேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ குரூப் டிஸ்கஷன் இஸ் நத்திங் பட் டு செக் யுவர் கம்யூனிகேஷன், ஹவ் யூ ஆர் ப்ரெசென்டிங் யுவர் ஐடியா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் அண்ட் ஆர் யூ ஹேவிங் தி லிசனிங் ஸ்கில். குரூப் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நான் பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு சைடு பேசுகிறவங்கள லிசன் பண்ணுறீங்களா இஸ் எ கிரேட்டஸ்ட் கார்பரேட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ஒருத்தவங்க பேசணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒருத்தவங்க பேசுகிறத இன்னொருத்தவங்க கேட்டு பதில் சொல்கிறதும் லிசனிங் ஸ்கில். அந்த ஸ்கில்லும் பார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, இந்த பார்ட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்து இன்டர்வியூவில் ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியும் நிறைய டைப் ஆஃப் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ 1, ஃபேஸ் இன்டர்வியூ 2, ஃபேஸ் இன்டர்வியூ 3. அது நீங்கள் போகிற சிடிசி பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். இப்போ கிளியர் பண்ணணும், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணணும்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. ஒரு 15 பிஹேவியர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அந்த 15 பிஹேவியர் இன்டர்வியூ கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க. அந்த இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்போ கேட்டாலுமே பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். சிம்பிளாக ஒரு கொஸ்டின், வாட் டெல் அபவுட் யுவர் செல்ஃப். நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் ஃபஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் வந்து டெல் அபவுட் யுவர் செல்ஃப். உன்னை பற்றி உனக்கு தெரியுதா? அதை வந்து எப்படி க்ரியேட்டிவாக சொல்ல முடியும்? ஏன் வந்து ஒரு மனுஷன் தான் சொல்லணுமா? ஏஐவை கூட வந்து அந்த இன்டர்வியூக்கு ஆன்சர் சொல்லாமல் அப்படி க்ரியேட்டிவாக யோசிச்சு பாருங்கள். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், வேர் டு யூ சி யுவர் செல்ஃப் இன் 5 years அப்படின்னு சொல்கிற கொஸ்டினுக்கெல்லாம் ஒரு 15 பிஹேவியர் கொஸ்டினுக்கு ப்ராப்பரான ஆன்சரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இட் அவ்வளோதான். டெய்லியும் படித்து பாருங்க. நீங்கள் ஒரு 2 மாதம் படிச்சிங்கன்னா 3ஆவது மாதத்துக்கு எல்லாம் இந்த கொஸ்டின் தான் வரும், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆட்டோ ஃப்ளோ மூமெண்ட் வந்துடும். ஆட்டோ ஃப்ளோ மூமெண்ட்டில் அவங்க அந்த கொஸ்டினை கேட்டோன்னே இந்த ஆன்சர் தான் நம்ம கொடுக்க போகிறோம்னு சொல்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். கடைசி ரவுண்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்ட். இந்த டெக்னிக்கல் ரவுண்டில் எந்த பெரிய கம்பெனி நீங்கள் டெக்னிக்கல் ரவுண்டு போனாலுமே இந்த டெக்னிக்கல் ரவுண்டை ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த டெக்னிக்கல் ரவுண்டை எப்படி கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறத என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ஜாப் ரெடி ஸ்கில் அப்படின்னு சொல்கிற ஸ்கில் உங்கள் கையில் இருக்குது. ஒரு 3 ஸ்கில்லு கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 3 ஸ்கில்லுமே உங்கள் கையில் இருக்குன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் இன்டர்வியூவை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 3 ஆஃபர் லெட்டரு உங்கள் கையில் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் 6 மாதத்தில் ஒரு ஃப்ரெஷரு ஈஸியாக ஜாபை வாங்கிட்டு சந்தோஷமாக லைஃப்பில் செட்டில் ஆகலாம். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இந்த வீடியோ வந்து வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.